அம்மா 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 சீக்கிரம் இங்கே வாம்மா. என்னடி என்ன ஆச்சு? என்ன எவ்வளோ சந்தோஷமா இருக்க? இல்லையா பின்ன சந்தோஷமா? அம்மா எவ்வளவு சந்தோஷம்னா அதை சொல்லவே முடியாது. அந்த சந்தோஷத்தை இப்போ உன்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோ, நீ அப்படியே குதிச்சிடுவ. என்ன நான் குதிக்கிற மாதிரி என்ன சந்தோஷம்? நான் நினச்சது நடக்க போதுமா? நீ என்ன தடி நினச்ச? என்னம்மா டியூப் லைட் மாதிரி பேசின்னு இருக்க? பின்ன தலையும் இல்லாமல் வாலம் இல்லாமல் இப்படி சொன்னா எனக்கு என்னத்த புரியும்? ஒழுங்க சொல்லு. அதுவா, நீ மாமியாராவ தயாராக இருந்துக்கோ, அந்த டைம் உனக்கு வந்துருச்சு. என்னடி சொல்கிற? ஐயோ போமா, சரியான டியூப் லைட் நீ. அம்மா நான் விஜய் விரும்புந்த அவன்கிட்ட போய் தெளிவாக சொல்லிட்டேன். அப்படியா? என்னடி என்ன சொன்னா? இந்த கவிதா நினச்சா அதை நடத்தாமல் விட்டுருவேனா? அப்படின்னா கல்யாணத்துக்கு ஒத்துக்குனானா? கிட்டத்தட்ட நான் கொடுத்துருக்குற வைத்தியத்தில் ஷாக் ட்ரீட்மெண்ட் அதில் ஆல்மோஸ்ட் ஒத்துக்கணும். என்னடி டவுட்டாகவே சொல்கிற? இல்லைம்மா டவுட்டெல்லாம் இல்லை, அவன் முகத்தை பார்த்தா ஒத்துக்கின மாதிரி தான் இருக்குது. என்னடி அப்படி என்ன சொல்லிட்ட? அப்படி என்ன ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ட? நீ மட்டும் என்னை கல்யாணம் பண்ணல, என்னை உயிரோடவே பார்க்க முடியாது, அவ்வளோ விரும்புகிற உன்னை. எப்படிம்மா இருக்கு இந்த டயலாக்? என் பொண்ணுக்கா நடிக்க கற்றுக் கொடுக்கணும். சூப்பர் டி. எது எப்படியோ அந்த ஐஸ்வர்யாவுக்கு இந்த வாழ்க்கை கிடைக்கக்கூடாது. ஆனால் இந்த அப்பாவை தான் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. நீதாம்மா உன் வீட்டுக்காரை சமாளிக்கணும். அதை விட்ரி, அந்த மனுஷன் நான் 2 கற்று கத்துனா போதும் சைலண்ட் ஆகிடுவார். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஆனால் அந்த விஜயோட அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க தெரியலையே. அதை பற்றியெல்லாம் நீ வருத்தமே படாத. விஜய்க்கு எதுக்கு நான் இந்த ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தது? அவங்க அப்பா அம்மா பேச்சு கூட கேட்காம ஏன் பேச்சை கேட்கணுன்னு தானே. இப்போவே அவனை உன் கண்ட்ரோலில் வச்சுட்டேன்னு சொல்லு. இல்லையா பின்ன? இனி என்னை விட்டு யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டான் அவன். அந்த ஐஸ்வர்யா என்ன ஐஸ்வர்யா, எவ வந்தாலும் அவன் கன்சிடர் பண்ணவே மாட்டான். இப்போதாண்டி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரிம்மா, மோஸ்ட்லி அப்பா இப்போ வந்தாலும் வருவார். நான் உள்ளே போகிறேன். இப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ, நான் சோகமாக இருக்கேன். சரி உள்ளே போ. ஐஷோ, நீ இதெல்லாம் பார்த்து வருத்தப்படாதடா. அவ ஏதோ விளையாட்டு பிள்ளை என்னவோ பேசிட்டு போறா. அப்பா நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன்ப்பா. எனக்கு மனசு சரியில்லை. ஐஷோ ஏண்டா? அப்பா இருக்கான்ல, அப்பா மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? ஐயோ அப்பா, உங்களை நான் எதுவும் சொல்லலை. எனக்கு இனியும் இங்கே இருக்க விருப்பம் இல்லைப்பா. என்னை ஏதாவது ஒரு ஹாஸ்டலில் சேர்த்து விட்டுருங்களேன்ப்பா. ஏண்டா ஐஷோ, இந்த அப்பா இருக்கும்போது நீ யாரும் இல்லாத மாதிரி ஏண்டா ஹாஸ்டல்ல போய் தங்கணும்? அப்பா இனி நடக்கிறதெல்லாம் பார்த்து என்னால் நார்மலாக இருக்க முடியாதுப்பா. நீ ஏமா வருத்தப்படுற? நான் மாப்பிள்ளை கிட்ட பேசுறேன், அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசுறேம்மா. வேண்டாப்பா, இந்த மாதிரி பேசி என் வாழ்க்கையை நீங்கள் எனக்கு தேடி கொடுக்க வேண்டாம்ப்பா. அது என்னவோ எனக்கு விருப்பப்படல. நான் ஆசைப்பட்ட எதுவுமே எனக்கு கிடைக்கக்கூடாதுன்னு என் தலையில் எழுதியிருக்கோம். என்னவோ விடுங்கப்பா. நான் ஆசை வச்சவங்க யாரும் என் கூட இருக்க மாட்டாங்க. பாருங்க, அம்மா மேலே நான் ரொம்ப ஆசை வச்சுருந்தேன், அவங்களும் என்னை விட்டு போயிட்டாங்க. இப்போ இப்படி மனசு கஷ்டப்பட்டு பேசாதடா ஐஷோ, அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்லைப்பா, தங்கச்சி அவங்கள ஆசைப்படுறா இல்லை, நீங்கள் பேசி இந்த கல்யாணத்தை முடிங்கப்பா. என்ன ஐஷோ பைத்தியக்காரி மாதிரி பேசுற? நிஜமாதான்ப்பா, நான் அவங்கள விரும்புந்த உண்மைதான். ஆனால் என் தங்கச்சி வாழ்க்கையை கெடுக்கிற அளவுக்கெல்லாம் என் மனசு போகாதுப்பா. அவள் நல்லா இருக்கட்டும், அவளுக்கே இந்த இடத்த பேசி முடியுங்க. எனக்கு இந்த மாதிரி பசங்க. அக்கா வாழ்க்கை நல்லா இருக்க கூடாதுன்ற தங்கச்சி, ஆனால் தங்கச்சி என்ன பண்ணாலும் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணுன்ற அக்கா. ஆனால் ஒரே ஒரு உதவி மட்டும் எனக்கு பண்ணுங்கப்பா. ஏதாச்சும் ஹாஸ்டலில் சேர்த்து விட்டுருங்க. வேணடா ஐஷோ, நீ அப்பா கூட இரு. இல்லைப்பா, இந்த மாதிரி தங்கச்சிக்கு கல்யாணம் வச்சுக்கின்னு நம்ம 2 பேரும் தனியாக போகிறது சரியில்லைப்பா. ஒரு அப்பாவா நீங்கள் அவளுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் கூட இருந்தே செய்யுங்க. அப்போ உனக்கு? எனக்கு என்ன நடக்கணும்னு இருக்குதோ அது நடக்கட்டும்ப்பா. இப்போதைக்கு என் மனசு சரியில்லைப்பா. நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு சாயங்காலமாக வரேன். எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியலடா ஐஷோ. அப்பா, இந்த விஷயத்துக்காக சித்திக்கிட்ட சண்டெல்லாம் போட்டுறாதீங்கப்பா. அப்புறமா அவங்க என் மேலே தான் கோவப்படுவாங்க. என்னமோ போடா, எனக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பம் இல்லை. நீ சொல்ற காரணத்துக்காகத்தான்
நான் சம்மந்திக்கிட்ட பேச போகிறேன். சரிப்பா, நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன். சரிடா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. கடவுளே, என் பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை நான் எப்பதான் அமைச்சு கொடுக்க போறேனோ, அவளுக்கு எப்பதான் ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்குமோ தெரியலையே. பாவம் ரேகா அங்க என்ன பண்றாளோ தெரியல. நல்லா திட்டி அனுப்பி விட்டுட்டேன். மனசுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன நம்ம மாமியார் கிழவி சோலோல உக்கான்னு எதையோ யோசனை பண்ணின்னு இருக்கு. என்னன்னு தான் போய் கேட்போம். அத்தை அத்தை, என்னத்தை யோசனை பண்ணின்னு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை சின்ன பொண்ணு. என் பொண்ணை வேற திட்டி அனுப்பிட்டேன். பாவம் அங்கே என்ன பண்ணுறாலோ தெரியல. என்ன பண்ணணுமோ அத்தை தான் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ஏன் யோசனை பண்ணின்னு உக்காந்துருக்கீங்க? இல்லை, வீட்டில் இருந்தால் காலை சுற்றி சுற்றி அது வேணுமா இது வேணுமா இது செஞ்சு கொடுன்னு கேட்டுனே இருக்குவா. இப்போ ஒரு மாதிரி இருக்கு. ஆமாம், தின்னி மூட்டை மாதிரி எப்போ பாரு தின்றதுக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டு கேட்டு ராணி அக்காவை தொல்லை பண்ணுவா. என்னவோ இந்த அம்மாவே அப்படியே அவங்க பொண்ணுக்கு செஞ்சு கொடுத்துட்ட மாதிரி சீன் போட்டுன்னு உட்காருது. என்ன சின்ன பொண்ணு யோசிக்கிற? ஒன்றும் இல்லை அத்தை, பாவம் நீங்களும் உங்கள் பொண்ணு எவ்வளோ பாவம்னு யோசிச்சேன். ஆமாம் சின்ன பொண்ணு, நீ என்ன சொன்னியே பாவம்னு. அது இருக்கட்டும், என்ன ராணிது இந்த மாதம் எதனா விசேஷம் இருக்கா இல்லையா? அட கேட்டு குரங்க, எங்கே போனாலும் அங்கேயே வந்து நிற்கிது. என்ன யோசிக்கிற சின்ன பொண்ணு? அந்த மாதிரி எதனா இருந்தா அக்காவே வந்து சொல்லுவாங்கத்த. சரி, அவளது தான் இல்லை, உந்தனா எதனா இருக்கா என்ன? அத்தை, எங்களையே மாற்றி மாற்றி கேட்குறீங்களே, உங்கள் பொண்ணுது எதனா இருக்கா என்ன விசேஷம்? என்ன என்ன சின்ன பொண்ணு கேட்குற? அவங்களுக்கு இப்போதான் கல்யாணம் ஆயிருக்கு. என்ன கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆயிருக்கு, அது இப்போதானா? அதான் அவங்க மாமியார் என் பொண்ணை இதை கேட்டு கேட்டு இம்சை கொடுக்குறாங்களே. நீ கூட தானே எங்கள் 2 பேரையும் கேட்டு கேட்டு இம்சை கொடுக்குற. உன் பொண்ணுக்கு வந்த ரத்தம் எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? சரி அத்தை, நான் வரேன். நீங்களே சோகத்தில் இருக்கிறீங்க, போய் ரெஸ்ட் எடுங்க போங்க. அப்பா, எங்கள் மாமியார் கிழவி சரியான பாய்சன். ஐயா, இப்போதான் நிம்மதியாக இருக்கு. என்னப்பா இவ்வளவு நேரம், ஏன் இன்னும் பொண்ணு வரல? இருங்க அங்கிள், வருவாங்கோ. இதுதான் என் பொண்ணு பேர் சௌமியா. மாப்பிள்ளைக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கான். இருந்தாலும் உங்களுக்கு எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துகிறேன். ஐயோ, என்ன இந்த பொண்ணுக்கா இவ்வளோ நேரம் காத்திருந்தது? என்ன இது கண்ணாடி போட்டுன்னு இருக்கு பொண்ணு? பொண்ணுக்கு கண்ணு தெரியாதோ? யோ நாயி, என்னய்யா பேசுற நீ? எப்படியாவது இந்த கல்யாணத்தை முடிச்சு வைக்குவேன்னு பார்த்தாக்கா இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஐடியா பண்ணின்னுக்கிறியா? உன்னை குத்திடுவான் உன்னை. என்ன இந்த பைத்தியக்கார கிழவனுக்கு கொழுப்பு ஜாஸ்தியாச்சு. ஏன் பொண்ணை போய் கண்ணு தெரியாதான்னு கேட்குறான். சி, இதுங்கிட்ட இருக்கிற சொத்துக்காக என்னெல்லாம் பேச்சு கேட்க வேண்டியதாக்குது. ஒழுங்கு மரியாதையே இப்போ நல்ல வார்த்தையை பேசுற, இல்லைன்னா அவ்வளோதான் உன்னை. ஹஹஹஹா, ஒன்றும் இல்லை, சும்மா சும்மா, அது ஒரு ஜோக். அது பொண்ணு நல்லா அழகா 4 கண்ணோட பரட்ட தலையோட அழகா இருக்கா. என்னப்பா தம்பி, என்னம்மா நீங்களும் கேட்டுன்னு சும்மா இருக்கிறீங்க? உங்கள் வீட்டுக்காரர் என்ன இப்படி பேசுகிறாரு? ஏம்மா, நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் தான் சொன்னேன்ல, அவர் கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருக்குவார், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. பொண்ணு நல்லா அழகாக லட்சணமாக மூக்க மொழியுமா இருக்கு. கட்டிக்க போகிறது இவங்க 2 பேர். இவங்க 2 பேரோட சம்மதம் தானே முக்கியம். அதுவும் சரிதான். நீங்களானா தெளிவாக இருக்கிறீங்களே. இங்கே பாருங்கம்மா, எங்களுக்கு இருக்கிறது ஒரே பையன். எங்களோட எல்லா சொத்தும் எங்கள் பையனுக்கு தான். கல்யாணத்துக்கு அப்புறமா நானும் என் வீட்டுக்காரும் இங்கே இருக்க மாட்டோம். இவங்கள தனியாக வச்சுட்டு நாங்கள் ஊருக்கு போயிடுவோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி தானே நானும் தேடின்னு இருக்கிறது. இந்த பைத்தியக்கார கூட இருந்தால் ஏன் பொண்ணு அவ்வளோதான். அது சரிம்மா, எங்கே நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க? பொண்ணுக்கு அப்பா இல்லையா? வேறு யாரும் இல்லையா சொந்தக்காரு? அண்ணா இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அது எல்லாரும் இருக்காங்க. இப்போ இங்கே யாரும் இல்லை, எல்லாம் வெளியே போயிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் முடிவு. எனக்கு என் பொண்ணு உங்கள் பையனுக்கு கொடுக்கறதில்ல பரிபூர்ண சம்மதம். எங்களுக்கும் உங்கள் பொண்ணை மருமகளாக ஏற்றுக்கிறதுக்கு பரிபூர்ண சம்மதம். அப்போ சரி,
ஒரு நல்ல நாளாக பார்த்து என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஐயோ, என்கேஜ்மெண்ட் எல்லாம் எதுக்கு? உங்களுக்கு தானே வீண் செலவு. ஒரேடி கல்யாணமே வச்சுக்கலாம். இல்லை, அது வந்து எங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. என்கேஜ்மெண்ட் கல்யாணம் எல்லாம் நல்லா கிராண்டாக பண்ணலான்னு. ஓ அப்படியா, சரி. வேணும்னா கல்யாணத்துக்கு முந்தின நாள் என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலாமே, அதுவும் நல்லா தானே இருக்கும். ம், அப்போ சரி, அப்படியே பண்ணலாம்.